Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். இப்போது மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆங்கிள்லாம் வந்து இப்போ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆங்கிள் இருந்தால் நம்ம காஸ் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும், வெர்டிகலாக மாற்றணும்னா சைன் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணணுன்னு இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இங்கே இல்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு அட்வான்டேஜ் கொஞ்சம், ஆனால் ப்ராசஸ் லாங் தான். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆஸ் யூஷுவல் ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது ஜாயிண்ட் அட் ஏ ரிசால்வ் ஃபோர்ஸஸ் வெர்டிகலி ஹரிசாண்டல் எல்லாம் சேம் தான். இப்போ பாருங்கள், இது டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு வெர்டிகலாக சால்வ் பண்ணால் ஒய் டைரெக்ஷனில் இருக்கிற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுவே ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணணுன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கிற பாயிண்ட்டை சால்வ் பண்ணணும். அதாவது எக்ஸ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும்போது ஒய் டைரெக்ஷனில் இருக்கும்போது ஒய் இதை கால்குலேட் பண்ணணும். இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் இந்த டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு அதுக்கான லென்த் ஆஃப் மெம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மெம்பரோட லென்த்தை எழுதிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு லென்த் ஆஃப் மெம்பரு. இப்போ லென்த் ஆஃப் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்கும், நமக்கே தெரியும். அப்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து கிலோ நியூட்டனில் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டரில் இருக்கும். இந்த லென்த்தோட மீட்டர் இருக்கும்போது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸு கிலோ நியூட்டன் வந்துடும். சரிங்களா? இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ சம்மை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், a truss of span 7.5 meter carries a point load of 1 kN at a joint D as shown in figure. ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. Find the reaction and forces in the member of the truss. ஸோ இங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்லையும் இருக்க ஃபோர்ஸஸை கால்குலேட் பண்ணணும். என்ன மெத்தட்னு இதை சொல்லலை. ஸோ இதை நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயிண்டில் கால்குலேட் பண்ணலாம், மெத்தட் ஆஃப் செக்ஷனில் கால்குலேட் பண்ணலாம், இல்லை டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்லையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் 2018 ரெகுலேஷன் 2013 கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரியாக்ஷன்ஸ் வச்சு டிஸ்டன்ஸ் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நம்ம மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணால் இதோட பாயிண்ட் எக்ஸ் டைரெக்ஷன் ஒய் டைரெக்ஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஆகணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஏ பாயிண்ட்டு எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் என்னென்னு எடுத்துக்கணுன்னா 0,0. இப்போ டைரெக்டாக இங்கே வருவோம். டி பாயிண்ட்டில் எக்ஸ் டைரெக்ஷன் வந்து 5 மீட்டரு, ஒய் டைரெக்ஷனில் வந்து எங்கேயும் போகல, இதே லைனில் இருக்கிறதால ஒய் வந்து 0. நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ் டைரெக்ஷனில் 7.5 மீட்டர் இருக்குது. ஸோ 7.5 ஒய் டைரெக்ஷன் எதுவுமே போகல, 0. சி பாயிண்ட்டில் எக்ஸ் டைரெக்ஷன் பாருங்கள், இங்கேயும் 30 டிகிரி, இங்கேயும் 30 டிகிரி. ஸோ எக்ஸாக்டாக எங்கே இருக்கும், சென்டரில் இருக்குமா. அப்போ 7.5ல் பாதி வந்து 3.25 3. ஸோ இது 7.5ல் பாதி வந்து பார்த்திங்கன்னா 7ல் பாதி 3.5, 0.5ல் பாதி ஒரு கால் பாகம். ஸோ 3.75. பட் இந்த ஒய் டைரெக்ஷன் ஹைட்டு நமக்கு தெரியாது இல்லையா, அதை கால்குலேட் பண்ணுறோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரையாங்கிளை இப்படி சென்டரில் ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் எடுத்திருக்கேன் ஏசிபிக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் டைரெக்ஷன் வச்சுக்கலாம். நமக்கு வந்து தீட்டா தெரியும் 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு எக்ஸ் பை, அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு 3.75. இப்போ எக்ஸ் வேணும்னா இந்த 3.75 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 3.75ன்ட்டுன்னு. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 3.75 இன்ட்டு tan 30 சால்வ் பண்ணனா 2.165 வருது. அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஒய் டைரெக்ஷனோட பாயிண்ட்டு 2.165. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த கொஷனுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையணும்னா, இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கான பாயிண்ட்டை வந்து எடுத்து எழுதிடணும். ஓகே,
ஸோ இப்படி வச்சுட்டோம். இப்போ ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சிம்பிளி சப்போர்ட்டட் ட்ரஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஆர்ஏஆர்பி கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோடு தான், அதாவது பாயிண்ட் லோடு தான். எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இப்படி தான், அதாவது 5 மீட்டரு, இங்கே 2.5 மீட்டரு, டோட்டலாக 7.5 மீட்டர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ நியூட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கிலோ நியூட்டன். இது ஏ டைரெக்ஷன், இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ, இது எல் வேல்யூ. அப்போ ஆர்ஏ வேணும்னா நமக்கு தெரியும் டபிள்யூ இன்ட்டு பி டிவைடட் பை எல். ஸோ டபிள்யூன்றது லோடு 1 கிலோ நியூட்டனு, பின்றது 2.5 டிவைடட் பை எல்ன்றது 7.5. ஸோ டிவைட் பண்ணோன்னா நமக்கு 0.333 கிடைக்குது. அதே மாதிரி ஆர்பி வேணும்னா இங்கே 1 மைனஸ் இதுன்னு போட்டாலும் சரிதான், இல்லை ஆஸ் யூஷுவல் டபிள்யூ இங்கே பிக்கு பதிலாக ஏ டிவைடட் பை எல் போட்டு சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம்னா நீங்கள் மொமெண்ட் அபவுட் பி எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்டிகலி சால்வ் பண்ணி கூட கால்குலேட் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் எப்படி சால்வ் பண்ணியிருப்போமோ அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரியாக்ஷன்ஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜாயிண்ட் ஏ எடுத்திருக்கேன். மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் மாதிரியே தான் ஜாயிண்ட் ஏ எடுத்திருக்கேன். ஜாயிண்ட் ஏ எடுக்கும்போது பாருங்கள், ஏவோட பாயிண்ட்டு 0,0, டியோட பாயிண்ட்டு 5,0, சியோட பாயிண்ட்டு 3.75, 2.165. ரியாக்ஷன் ஏ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக சால்வ் பண்ணுறோம். ரிசால்வ் த ஃபோர்ஸஸ் வெர்டிக்கலி. அப்படி சால்வ் பண்ணும்போது ஆர்ஏவோட வேல்யூ தான் நமக்கு 0.333 கிலோ நியூட்டனு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ஏ வந்து அப்வர்ட் டைரெக்ஷன், அதனால் ப்ளஸ் இங்கே வந்து ஃபோர்ஸ் இந்த மெம்பர் இல்லையா, அப்போ மெம்பர் வந்து நம்ம என்ன பண்ணோம், டென்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன்றது டிஏசி வெர்டிக்கல் மெம்பராக வருது, இந்த ஏசி மெம்பர் மட்டும்தான். இதுக்கு டிஏசின்னு வச்சுருக்கோம், டென்ஷன் ஆன் ஏசி மெம்பர். ஸோ டிஏசி இன்ட்டு இப்போ எப்பயுமே பாருங்கள் இந்த ஏசின்னு கால்குலேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து எங்கே போகுதோ அதை எழுதிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் ஏசின்னு போட்டாலும் ஓகே தான், சிஏன்னு போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏசின்னு எழுதியிருக்கேன். அப்போ ஒய் டைரெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு ஏ, அதாவது ஒய் டைரெக்ஷன் சி, ஒய் டைரெக்ஷனில் ஏ. இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 0, வேறு எந்த வெர்டிகல் ஃபோர்ஸும் இல்லை, இது பியூர்லி ஹரிசாண்டல், ஸோ இது எடுத்துக்க முடியாது. இப்போ ஆர்ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 0.333. நெக்ஸ்ட்டு டிஏசி தான் கால்குலேட் பண்ண போகிறோம், டென்ஷன் இன் ஏசி மெம்பரு, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒய்சி இப்போது சி பாயிண்டில் இருக்க ஒய் பாயிண்ட் பாருங்கள் 2.165. அடுத்து ஒய் பாயிண்டில் இருக்கிறது 0 தான், ஒய் பாயிண்டில் அதாவது ஏ பாயிண்டில் இருக்கிற ஒய் வேல்யூ 0 தான், அதை அப்படியே வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 0. இப்போ இதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிக்கலாம். 0.333 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிரும், இன்ட்டு 2.165 மைனஸ் 0. நீங்கள் அதை அப்படியே கூட டைப் பண்ணிக்கலாம். சரி, நான் டைப்பே பண்ணி காமிச்சிடுறேன். 2.165 மைனஸ் 0, இல்லை நீங்கள் டைரெக்டாக 2.165 கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு, அதாவது ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0. உங்கள் கேல்குலேட்டரில் ஷிஃப்ட்டு கேல்சி 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் இங்கேயும் 2 தடவை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணேன்னா மைனஸ் 0.1538 வருது. ஸோ 154ன்னு வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ் 0.154. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸஸ், சால்வ் த ஃபோர்ஸஸ் ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணுறோம். ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணும்போது இப்போ இந்த ரியாக்ஷன் வெர்டிகலாக இருக்கிறதால இது வராது, மொத்த 2 பாயிண்ட்டு தான் வரும். ஒரு நிமிஷம். இப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் டிஏடி எடுத்துக்கிறேன். டிஏடி இன்ட்டு எக்ஸ் டைரெக்ஷன்றதால எக்ஸோட வேல்யூ டிஏடி, எக்ஸோட ஃபஸ்ட்டு டியில் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது இங்கே வச்சுக்கணும், அடுத்து இருக்கிறது இங்கே வச்சுக்கணும், ப்ளஸ் இப்போ இது பாருங்கள், நான் எக்ஸ் டைரெக்ஷனாக மாற்றினா டைரெக்ஷன் இங்கே அதாவது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இப்படி தான் இருக்கும், டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுன்னும் போது ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ், அகெயின் அது ப்ளஸ்ஸு தான். டிஏசி எக்ஸ்சி, அதாவது சியோட வேல்யூ எக்ஸ்சி மைனஸ்
எக்ஸு ஏ, இதுதான் ஃபார்முலா. இப்போது வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிஏடி நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ்டி, அதாவது எக்ஸோட டி பாயிண்டில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ 5, அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ஏ பாயிண்டில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ 0, அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஏசி நம்ம இங்கே மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சி, அதாவது சியில் இருக்க எக்ஸ் வேல்யூ 3.75 மைனஸு எக்ஸில் இருக்கிற ஏ பாயிண்ட்டு 0, சரிங்களா, ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் அப்படியே கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஏடி கிடைக்கும். இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். டிஏடிக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸ் வந்துடும். இன்ட்டு 5 மைனஸ் 0 5 தான். அடுத்து மைனஸ் 0.154 இன்ட்டு 3.75 மைனஸ் 0, அப்போ 3.75 தான். நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கூட போட்டுக்கலாம், நான் டைரெக்டாகவே போட்டுக்கிறேன். ஓகேங்களா. 3.75 ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈக்குவல் சிம்பிள் வந்துடும். 0 ஷிஃப்ட்டு கேல்சி பண்ணிங்கன்னா 0.1155 வருது, சரிங்களா. நான் அதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து எழுதிக்கிட்டேன். 4 டிஜிட்டாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் 0.12 எழுதிட்டாலும் ஓகே தான், சரி 116 எழுதினாலும் ஓகே தான், ரைட்டா. இப்போது ஜாயிண்ட் ஏவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 2 மெம்பரை கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து ஜாயிண்ட் பியை யூஸ் பண்ணி இந்த 2 மெம்பரை கால்குலேட் பண்ணலாம். ஜாயிண்ட் பி எடுத்துக்கும் போது பாருங்கள், வெர்டிக்கல் லோடு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஜாயிண்ட், ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் டி பார்த்துட்டு அடுத்து ஜாயிண்ட் பி போகலாம். ஜாயிண்ட் டி முதல்ல எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஜாயிண்ட் டியில் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபோர்ஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபோர்ஸு, இன்க்ளைண்ட் ஒரு ஃபோர்ஸு, டவுன்வர்டு ஒரு ஃபோர்ஸு, அதை எடுத்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதோட பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இப்போ ஃபோர்ஸு ரிசால்வ் த ஃபோர்ஸஸ் வெர்டிகலாக சால்வ் பண்ணும்போது அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ். அப்போர்டாக என்ன இருக்குன்னு ஸோ இப்போ நம்ம ஒன்லி வெர்டிகல்னும் போது இது 2 மட்டும்தான் ஆக்ட் ஆகும், கரெக்டாக. அப்போ இது எப்படி இருக்குன்னா -1 டவுன்வர்டாக இருக்கிறதால -1, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து போகும்போது டென்ஷன் டிசி, இப்போ ஒய்சி மைனஸ் ஒய்டி, டிசின்னும் போது டியில் சி இருக்கிற சி ஃபஸ்ட்டு, அடுத்து டி ஈக்குவல் டு 0. இப்போ எடுத்து வேல்யூ சால்வ் பண்ணிக்கலாம். -1 அப்படியே இறக்கிக்கோங்க. டிடிசி நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஒய்சியோட பாயிண்ட்டு, சிலேருந்து ஒய் டைரெக்ஷன் 2.165, அது எழுதியிருக்கேன். அதே ஒய்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்யோட பாயிண்ட்டு 0 தான், அதை இங்கே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -1 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸு இன்ட்டு 2.165 ஈக்குவல் டு 0 ஷிஃப்ட் கெல்சி நார்மல் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 0.462, அதை 0.462 எழுதிக்கிறேன், சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்து வரதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசால்வ் ஃபோர்ஸஸ் ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 லோடு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டைரெக்ஷன், இன்க்ளைண்டு, ரைட் டைரெக்ஷன், இந்த 3 வரும். இது எக்ஸாக்டாக வெர்டிகலாக இருக்கிறதால இந்த 1 kN வராது. ஸோ ஃபஸ்ட்டு டிஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் டைரெக்ஷனில் வர்றதால நெகட்டிவ் டிடிஏ இன்ட்டு எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்டி, அதாவது டிஏன்றதில் டியிலேருந்து தான் ஏக்கு போகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் டி, அதை எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து மைனஸ் டிடிசி, அப்போ ஃபஸ்ட்டு சி, அடுத்து டி பாயிண்ட் எழுதணும், அதை எடுத்து எழுதியிருக்கேன். மேலே போயிருக்கிறதால ஆக்சுவலாக இது ப்ளஸ் வரணும், நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. இது மேலே தானே போகுது வெர்டிக்கலு, ஸோ இங்கே ப்ளஸ்ஸு தான் வரணும், இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அடுத்து டிடிபி ரைட் ஹேண்ட்ஸ், சாரி நம்ம ஹரிசாண்டலாக தானே கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ், ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். டிடிசி இன்ட்டு எக்ஸி மைனஸ் எக்ஸ்டி ப்ளஸ்
இந்த டிபி மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு போகுது, அதனால் அதை வச்சுக்கிட்டு எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்டி எடுத்து எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. டிடிஏ டிலேருந்து ஏ வருது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் 0 தான், ஒய் டைரெக்ஷனில் 5. ஸோ 0 மைனஸ் 5. இங்கே ஆல்ரெடி வந்து மைனஸ் இருக்குது, அதை வச்சுருக்கேன். டிடிஏவோட வேல்யூ என்னென்னு பார்க்குறோம். டிடிஏவோட வேல்யூ ஆர் ஏடியோட வேல்யூ ப்ளஸ் 0.1155. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான், அதனால் மைனஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிடிசியோட வேல்யூ இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்டி சொல்லிட்டேன், சாரி, எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்டி வந்து பாருங்கள், சி பாயிண்டில் இருக்கிற எக்ஸு 3.75, டி பாயிண்டில் இருக்கிற எக்ஸ் வந்து 5. சரிங்களா? இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மாற்றிட்டு டி மைனஸ் சின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே சைனே சேஞ்ச் ஆகிடும், அப்போ வேல்யூ மைனஸில் வந்துடும், அப்போ மொத்தமாக ஆன்சரே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ எப்பயுமே இங்கே ஒரு மெம்பர் எடுக்கிறீங்கன்னா எண்டு பாயிண்ட் மைனஸ், இப்போது டிடிசி மெம்பர் எடுக்கிறீங்கன்னா எண்டு பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம ஸ்கூலில் படித்த மேத்ஸ் மாதிரி தான். டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் எடுத்துருப்போம் இல்லையா, அதுதான். இங்கே வந்து ஸ்கொயர் வரதால நீங்கள் மாற்றி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் இது ஒன்லி சிம்பிளி டிஸ்டன்ஸு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னும் போது தான் கஷ்டம். அதனால் மாற்றிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, மிஸ்டேக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிடிபி, இது ரைட் ஹேண்ட் சைடு போகிறதால பாசிட்டிவ், சாரி இது சொல்லியாச்சு. அடுத்து எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்டி, எக்ஸ்பியோட வேல்யூ 7.5, அடுத்து எக்ஸ்டியோட வேல்யூ 5. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 0.462 கிடைக்குது. அதை எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் பி. ஜாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ரியாக்ஷன் இருக்குது, இங்கே சி பாயிண்ட்டு இங்கே டி பாயிண்ட்டு இருக்குது, அதை எழுதிக்கலாம். எழுதிட்டு டிபிசி, அதாவது டிபிசி வந்து இங்கே இன்க்ளைண்டாக இருக்குது இல்லையா, அதை வெர்டிக்கலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஒய் டைரெக்ஷனில் எடுத்துக்கிறேன். அப்போது ஒய் டைரெக்ஷனுக்கு ஒய்சி மைனஸ் ஒய்பி, ஒய்சியோட வேல்யூ 2.165, ஒய்பியோட வேல்யூ 0. சரிங்களா? இந்த டிபிசி அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஆர்பி, ஆர்பியோட வேல்யூ, அதாவது இது அப்போ டைரெக்ஷனில் தான் போகுது, ப்ளஸில் தான். ஆர்பியோட வேல்யூ 0.667. அடுத்து எழுதிக்கிறோம். இது அப்படியே கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோன்னா நமக்கு டிபிசி கிடைக்கும். இது பி இல்லை, பிசி. ஸோ எடுத்து எழுதினோன்னா மைனஸ் 0.308 கிலோ நியூட்டன் கிடைக்கும். அதை இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லென்த் ஆஃப் மெம்பரோட மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த லென்த் ஆஃப் மெம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த மெம்பரை தெரியணும். இப்போ நமக்கு ஒன்லி ஹரிசாண்டல் மெம்பர் இந்த 5ம் 2.5 தான் தெரியும். வெயிட் அ மினிட், இப்போ பாருங்கள், இந்த 5 தெரியும், இந்த 2.5 தெரியும், பட் இந்த மெம்பர் டிஸ்டன்ஸும் தெரியாது, இந்த மெம்பர் லென்த்தும் தெரியாது இல்லையா. அதை நம்ம ஸோ இந்த டைரெக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்முலா தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 மினிட். ஸோ இங்கே இதை தான் கால்குலேட் பண்ணிப்போம், ஃபார்முலா எழுதலை, சாரி. x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஒரு மெத்தட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட ஆங்கிள் இருக்கிறதால இங்கே 30 டிகிரியா, ஸோ இது ஹைப்போட்டனஸ்ன்னு வச்சுட்டு இது 60 டிகிரின்னும் போது நீங்கள் ஆப்போசிட் சைட் பை அந்த ஹைப்போட்டனஸ் வச்சு சைன் தீட்டா வச்சு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்முலாவே சிம்பிளாக இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றும்போது 0 மைனஸ் 3.75, நீங்கள் இது மைனஸ் இது போட்டாலும் சரி தான், இல்லை 0 மைனஸ் இதுன்னு போட்டாலும் சரி தான். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு வந்து 0 மைனஸ் 2.165, இங்கே 0 இருந்தால் டேரெக்டாக இதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலே போதும், வேலை முடிஞ்சுது. அது மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அது மாதிரி போடும்போது உங்களுக்கு வேல்யூ 0 மைனஸ் 0.375 ப்ளஸ் 0 மைனஸ் 0.265 சால்வ் பண்ணால் உங்களுக்கு 4.33 மீட்டர் கிடைக்குது. அடுத்து எல்டிசி சேம் அதே தான், 5 இப்போது காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் இந்த 7.5 மைனஸ் 3.75, அடுத்து 0 மைனஸ் 2.165 எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு 2.5 கிடைக்குது.
சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். இப்போது வேல்யூ எல்லாம் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும் ஆக்சுவலாக நேமும் கொடுத்துருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு வச்சுக்கிறேன். நான் அந்தந்த மெம்பர் பேர் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த மெம்பர் பேரில் எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து ஏசி வந்து 0.154, ஏடி வந்து 0.151115. ஸோ அதை எடுத்து ஏசி ஏடின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி மற்ற வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கான லென்த்து, இப்போ ஏடி வந்து 5 மீட்டர் தெரியும், சிடி வந்து 2.5 தெரியும். அடுத்து பிடி வந்து 2.5. ஒரு நிமிஷம். பிடி 2.5, ஏடி 2.5. மீதி இருக்கிற இந்த 3 வேல்யூ தான் ஆக்சுவலாக சிடி வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ சிடி வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3.75 whole square plus 0 minus 2.165 whole square equal to இது என்ன வருதோ அதான் சிடி மெம்பரு. நான் மாற்றி போட்டிருக்கேன், நான் மாற்றிடுறேன் என்னோடய சாஃப்ட் காப்பியில், பிரச்சனை இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்ளோஸ் ப்ராக்கெட் 5 மைனஸ் 3.75 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 0 minus 2.165 க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2.4999 வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 தான். ஸோ நான் கால்குலேட் பண்ணதை எடுத்து எழுதலை, பட் 2.5ன்றது ஆன்சர் கரெக்டு தான். அப்படின்னும்போது ஓகே, அதை எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக சிடிக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம், கரெக்டு தான். நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏசி பிசி ரெண்டு கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சது. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 0.67 வந்திருக்கும். அதே மாதிரி எல்லா வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இங்கே நீங்கள் சிம்பிள் போட்டு காட்டணுன்னு அவசியம் இல்லை. ப்ளஸில் இருந்தால் டென்ஷன், மைனஸில் இருந்தால் கம்ப்ரெஷன் எடுத்து எழுதிடுங்க. சரிங்களா, வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ தேங்க்யூ.